ஃப்ரெண்ட்ஸ், சூடான ஆப்பத்துடன் இந்த கொண்டைக்கடலை குழம்பு வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான கருப்பு கொண்டைக்கடலை குழம்பு செய்வதற்கு 1 கப் கருப்பு கொண்டைக்கடலையை நன்றாக சுத்தம் செய்து 2 மணி நேரம் ஊற வைத்து எடுத்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குறைந்தது 2 முதல் 3 மணி நேரம் ஊறினால்தான் கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை நன்றாக ஊறி வந்துவிட்டது. குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து 4 விசில் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயத்தை பொடியாக நறுக்கிய பின் 3 தக்காளியை மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். தக்காளியை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை இந்த அளவு அரைத்த பின் கிரேவி ரெடி செய்து விடலாம். கொண்டைக்கடலை நன்றாக வெந்து வந்துவிட்டது. வேக வைத்த கொண்டைக்கடலையில் 1 கரண்டி தனியாக எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொண்டைக்கடலையுடன் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து வைத்து விடலாம். கடைசியாக நாம் சேர்ப்பதால் கிரேவி திக்காக வரும். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு சேர்த்து விடலாம். ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயத்துடன் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். கொண்டைக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதால் இந்த அளவு போதுமானது. வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். தக்காளி விழுது சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி ஒரு 4 நிமிடத்திலே நமக்கு நன்றாக வதங்கி வந்துவிடும். தக்காளி வதங்கி வரவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கி வரவும் மஞ்சள் பொடி, மசால் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மசால் பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். 2 நிமிடம் வதக்கினோம் என்றால் சரியாக வரும். நாம் எடுத்து வைத்திருக்கும் கொண்டைக்கடலையுடன் முந்திரி பருப்பு சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம். அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சேர்த்து இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் வேக வைத்த கொண்டைக்கடலையை சேர்த்து விடலாம். கொண்டைக்கடலையை மசாலாவுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து ஒரு கொதி விட வேண்டும். 2 நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் அரைத்த விழுதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைத்த கொண்டைக்கடலை, முந்திரி பருப்பு விழுதை சேர்ப்பதால் கிரேவி திக்காக வரும். அரைத்த விழுது சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்த்து இந்த அளவு நன்றாக கொதித்து வரவும் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்தோம் என்றால் கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. மல்லி இலை தூவி அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி இந்த அளவு திக்காக இருந்தால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க கொண்டைக்கடலை கிரேவி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான கொண்டைக்கடலை கிரேவியை நம்ம ஆப்பம், சப்பாத்தியுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும். நம் முந்திரி பருப்பு அரைத்து சேர்த்ததால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த கொண்டைக்கடலை குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.